வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வை பத்தி அலச போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் அடைந்த மாபெரும் வெற்றியின் மூலம் நடிகர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. சொல்லப்போனா தென்னிந்திய அரசியல்ல இது ஒரு புதிய சகாப்தத்தோட விடியல்னே சொல்லலாம். ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் எப்படி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறினாருங்கிற அந்த வரலாற்று பயணத்தை இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நான் ஒரு ராஜா குடும்பத்துல பொறக்கல. பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு சாதாரண வசனம் இல்லைங்க. சமூக வலைத்தளங்கள்ல எந்த அளவுக்கு இது வைரலாச்சுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க. ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து மக்களோட ஆதரவாலும் தன்னோட கடின உழைப்பாலும் மட்டுமே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு அவர் ரொம்பவே ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காரு. வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பாகவும் மக்களோட நம்பிக்கை அவர் வென்றதற்கான அடையாளமாகவும் இது பார்க்கப்படுது. இது ஏன் அவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். பல தசாப்தங்களா, அதாவது பல வருஷங்களா தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்ச டிஎம்கே மற்றும் ஏஐடிஎம்கே ஆகிய இரு பெரும் கட்சிகளோட ஆதிக்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு. பல காலமாயிருந்த கூட்டணிகள் சிதறடிக்கப்பட்டு ஒரு புதிய மாற்று சக்தி எப்படி உருவானது அப்படிங்கறத இந்த வெற்றி நமக்கு ரொம்பவே தெளிவா உணர்த்துது. சரி, இப்ப இந்த மாபெரும் மாற்றத்தோட முதல் திருப்புமுனையான அந்த பதவியேற்பு விழாவுக்குள்ள போலாம். சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா. ஒரு பக்கம் உணர்ச்சி பெருக்கோடு கூடிய லட்சக்கணக்கான மக்கள், மறுபக்கம் விஜயோட சேர்ந்து பதவியேற்ற 9 அமைச்சர்கள். ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் இந்த மாநிலத்தையே வழிநடத்துற தலைவனா மாறுற காட்சியோட பிரம்மாண்டம் அன்னைக்கு அந்த மைதானத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. அடுத்து இந்த விழாவுல இணையத்தையே கலக்குன சில வைரல் தருணங்கள் பத்தி பார்க்கலாம். முதல் வரிசையில யார் உட்கார்ந்திருந்தாங்கன்னு கவனிச்சிங்களா? அது ரொம்பவே முக்கியம். தேசிய தலைவரான ராகுல் காந்தி இந்த விழாவில் கலந்துகிட்டது இந்த நிகழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய அளவிலான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அதே நேரத்துல விஜயோட அப்பா அம்மா எஸ். சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் அவங்க 2 பேரும் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தது இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு ஒரு ஆழமான எமோஷனலான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. அவரோட முதலமைச்சர் உரை எப்படி இருந்துச்சு? சும்மா தியேட்டர்ல கேக்குற அவரோட மாஸ் டைலாக் மாதிரியே இருந்துச்சுல்ல? ஆனா இது தற்செயலானது கிடையாதுங்க. தன்னோட அரசு கொள்கைகளை ஒரு பிளாக் பஸ்டர் படத்தோட வேகத்துல மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவரு ரொம்பவே சரியா கணக்கு பண்ணிருக்காரு. ஓகே, இப்ப அவரோட முதலமைச்சர் உரைய கொஞ்சம் ஆழமா அலசுவோம். உண்மையான மதச்சார்பற்ற மற்றும் சமூக நீதி இப்போதே தொடங்குகிறது. இந்த ஒரு வரிதாங்க அவரோட புதிய அரசாங்கத்தோட மைய கழுப்பொருள். இனி நம்ம பார்க்க போற எல்லா நலத்திட்டங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் இந்த வார்த்தைகள் தான் ஆணிவேர அமையபோகுது. தன்னோட அரசாங்கத்தோட முக்கிய தூண்களா அவர் எதை முன்வைக்கிறாரு? பெண்களோட பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, விவசாயிகளோட நலன், ஊழலற்ற நிர்வாகம், அப்புறம் எல்லா சமூகத்தினருக்கும் சமவாய்ப்பு. சினிமாங்கிற அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வந்து எப்படி உறுதியான மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய இலக்குகளை நோக்கி அவர் வேகமா நகர்ந்திருக்காருன்னு இந்த பட்டியல் நமக்கு தெளிவா காட்டுது. இங்க கவனிச்சீங்கன்னா தன்னோட வாக்குறுதிகளை ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் ரொம்பவே துல்லியமா அவர் பிரிச்சு வழங்கியிருக்காரு. ஜென்சி இளைஞர்களுக்கு டெக் வேலைவாய்ப்புகள் மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு, பெண்களுக்கு நிதி அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சீர்திருத்தங்கள், விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை. எந்தெந்த தரப்பு மக்களோட வாக்குகள் முக்கியமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான திட்டங்களை ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கா அவர் வடிவமைச்சிருக்காரு. விஜய் மாமா இளைஞர்களுடன் நிற்பார். அடடா, இந்த வசனம் எப்படி வைரலாச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. இன்னைக்கு இருக்கிற இளம் வாக்காளர்கள், குறிப்பா ஜென்சி தலைமுறைகிட்ட ஒரு சாதாரண அரசியல்வாதியா மட்டும் போய் நிக்காம குடும்பத்துல ஒருத்தரா உறவு முறையோட தன்னை இணைச்சுக்கிட்ட விதம் இருக்கு பாருங்க. அது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு மூவ். சரி, மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இணையத்துல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நாம கண்டிப்பா 2 பக்கத்து பார்வைகளையும் நடுநிலையா பார்க்கணும். ஒரு பக்கம் ரசிகர்கள் இத எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா மாதிரி மாபெரும் நடிகர்கள் அரசியல்ல நுழைஞ்சி சரித்திரம் படைச்ச ஒரு வரலாற்று நிகழ்வோட ஒப்பிட்டு கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விழா ரொம்பவே சினிமாட்டிக்கா இருந்துச்சுன்னோ, ஒரு மாநிலத்தை ஆள்ற அளவுக்கு அவருக்கு நிர்வாக அனுபவம் இருக்கானோ தங்களோட நியாயமான கவலைகளை முன்வைக்கிறாங்க. இந்த வெற்றியினால தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அரசியல் நோக்கர்கள் இந்த விஷயத்த ரொம்பவே தெளிவா பாக்குறாங்க. இது வாரிசு அரசியலுக்கும் திரைமறைவிலிருந்து கட்சியை இயக்குறவங்களுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கை. நீண்டகாலமா தமிழ்நாட்டுல ஆதிக்கம் செலுத்தி வந்த பாரம்பரிய அரசியல் கட்டமைப்புகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு புதிய சகாப்தம் இன்று தொடங்குகிறது. இந்த வார்த்தைகள் மூலமா கடந்த கால ஆட்சிகளுக்கும்
தன்னோட புதிய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு தெளிவான உறுதியான கோட்டைய விஜய் கிழிச்சிட்டார். இது வெறும் மேடை பேச்சு மட்டும் இல்ல, ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தோட தொடக்கம். கடைசியா எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, விஜயால நிஜமாவே சாதிக்க முடியுமா? நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். சினிமா மூலமா கிடைச்ச இந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தோட ஆதரவ ஊழலற்ற மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு உண்மையான நிர்வாகமா அவரால வெற்றிகரமா மாத்த முடியுமா? ஏன்னா சினிமா புகழ்ங்கிறது வேற, ஒரு மாநிலத்தை தினமும் நிர்வகிக்கிறதோட கடினமான யதார்த்தம் அப்படிங்கிறது வேற. இந்த மிகப்பெரிய சவாலை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? ஒரே ஒரு அதிகார மையம்தான், அது மக்கள். அவரோட இந்த ஒற்றை மந்திரம் தென்னிந்திய அரசியலையே முற்றிலுமா மாற்றி எழுதுமா? அந்த எதிர்பார்ப்புகளை அவர் நிஜமாக்குவாரா? இந்த கேள்விகளோடு உங்களை நான் சிந்திக்க விட்டு செல்கிறேன். இந்த அரசியல் மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வில் உங்களை